ஸோ நம்மளுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரானே கூட இருக்கட்டும். அது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இது வந்து இந்த பவுலில் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம ஓகே யூ புட் இட் லைக் திஸ். எஸ் okay, enough. Leave it. You take that and yes, put it in one bottle. Okay, you happy? So இது வந்து பாத்தீங்கன்னா பாயில் பண்ண கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது போட்டுட்டு பிறகு நம்ம வந்து இத வந்து பாயில் எல்லாம் பண்ண கூடாது. அப்படியே வந்து விட்டுறணும். ஆயில் வந்து ஊற வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசு கொடுத்தாலும் நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண போகாதீங்க. ஸோ இது வந்து பெஸ்ட்டு டிப்பு. இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன ஆகும்னாக்கா இது வந்து கரிஞ்சி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேரோட கலர் வந்து பிளாக்னஸ் வந்து அப்படியே வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆயில் போட்ட உடனே வந்து ஒரு வாரம் வந்து அப்படியே வந்து விட்டுடணும். அது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலரெல்லாம் வந்து கலர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகும். அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நெல்லி ரிசல்ட் வந்து கொடுக்கும். வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து கோகோனட் ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மரச்செக்கு எண்ணெய் வந்து வீட்டிலே ரெடி பண்ணது தான். அவ்வளோதான். நான் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக தான் ஊற்றுவேன். நிறைய வந்து ஊற்றுது வேணாம். இது ஒரு 2 days வந்து நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து டோட்டலாகவே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ சூப்பராக வந்து அப்படியே வந்து விட்டுடலாம். ஒரு 2 days வந்து விட்டுட்டு பிறகு நம்ம இப்போ வந்து பண்ணக்கூடாது. 2 days விட்டுட்டு பிறகு தான் நம்மளுக்கு வந்து நெல்லி ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ கலர் வந்து டோட்டலாகவே வந்து சேஞ்ச் ஆகிடும். சூப்பராக இருக்கும் அப்போ ஹேர் ஆயில்.